என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் இன்று மார்கழி முதல் நாள். இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது கட்டாயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா தரித்திரங்களும் நீங்கி ஐஸ்வர்யமும் செல்வ கடாட்சமும் நிறைந்து உங்கள் வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், பண தட்டுப்பாடுகள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்க்கை, நிச்சயமாக செல்வம் சேரக்கூடிய ஒரு நிலைமை கண்டிப்பாக வரும். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். நான் சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையாவது நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாங்கி பீரோவில் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த வருடம் முழுக்க உங்கள் வாழ்க்கையில் செல்வ நிலைகள் நிச்சயமாக சேரும். சரிங்க, அதை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்கழி மாதம் அப்படின்னாலே அது மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமியுடைய வழிபாட்டிற்கு உரிய மாதம். நம்ம வீட்டில் பண கஷ்டங்கள் இருக்குது, பண தட்டுப்பாடுகள் ஏற்படுது, ஏதாவது ஒரு வகையில் பணம் விரயமாகிட்டே இருக்குது, எங்கள் வீட்டில் செல்வம் தங்கவே மாட்டேங்குது, நாங்கள் என்னதான் சம்பாதித்தாலும் உழைத்தாலும் அந்த காசு ஏதாவது ஒரு வகையில் விரயமாகுது, அதனால் எங்களுக்கு கடன் பிரச்சனைகள் உருவாகுது, அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் ஏற்படுது அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நினைப்பீங்க. கண்டிப்பாக மகாலட்சுமியுடைய அருள் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் செல்வ கடாட்சம் கண்டிப்பாக நிறையும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஆனால் மகாலட்சுமியுடைய அருள் நம்ம வீட்டில் இல்லைனா தான் இந்த மாதிரி பணம் ஏதாவது ஒரு வகையில் விரயமாகுது, செலவாகுது அப்படிங்கிற சூழ்நிலை நமக்கு வரும். சரிங்க, அதனால மகாலட்சுமியுடைய வழிபாடு செய்வதற்கே உரிய மாதம் தான் இந்த மார்கழி மாதம். அதனால காலையிலேயே அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 4:30 மணிலிருந்து 6 மணி அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெருமாளையும் மகாலட்சுமி தேவியையும் நீங்கள் வழிபாடு செய்துட்டே வர வர உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா தரித்திரங்களும் நீங்கி உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் நிறையும். கண்டிப்பாக மகாலட்சுமி தேவியே வீடு தேடி உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் நீக்குவார்கள். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலையிலேயே எழுந்து ஒரு நெய் விளக்காவது ஏற்றி நீங்கள் என்ன பண்ணுங்கள், திருப்பள்ளி அந்த திருப்பாவை பாடல்கள் எல்லாத்தையும் பாடி நீங்கள் பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்யும்போது கட்டாயமாக அவர்களுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு நான் சொல்லக்கூடிய இந்த 3 பொருளையும் வாங்கி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு கிண்ணத்தில் உங்களுடைய வைத்து பணப்பெட்டியிலையோ அல்லது பீரோலையோ நீங்கள் வைத்துக்கலாம். அப்படி இல்லைங்க 3 பொருள் எங்களால் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு பொருளையாவது நீங்கள் வாங்கி என்ன பண்ணுங்கள், பீரோவில் வைங்க, அல்லது பணப்பெட்டகம் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் வைக்கலாம். மார்கழி மாதம் கட்டாயமாக நம்ம என்ன பண்ணுவோம், பெருமாள் கோயிலுக்கு போவோம். அங்கே தரக்கூடிய அந்த துளசி இலையை நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாங்கிட்டு உங்களுடைய பீரோவில் அல்லது பணப்பெட்டகத்தில் வைத்துக்கோங்க. 2வது பொருள் என்ன அப்படின்னா பச்சை கற்பூரம். அதாவது மகாலட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய முக்கியமான பொருள், பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருள் அப்படின்னா பச்சை கற்பூரம் தான். அந்த பச்சை கற்பூரத்தை என்ன பண்ணுங்க, கொஞ்சமாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அந்த பச்சை கற்பூரத்தோட இந்த துளசி இலையும் சேர்த்து வச்சுக்கோங்க. அதோடு நான் இப்போ சொல்லக்கூடிய 3வது முக்கிய பொருள் என்ன அப்படின்னா ரொம்ப எளிமையான எல்லாராலையும் வாங்கக்கூடியது தான் ஏலக்காய். ஒரு 5 ஏலக்காயை எடுத்துக்கோங்க. அந்த 5 இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த 3 பொருளையும் நீங்கள் சேர்த்து நீங்கள் வைத்துக்கலாம். இல்லைங்க இந்த 3 பொருளில் எங்களால் வாங்க முடியல, எங்கள்கிட்ட துளசி இருக்குது அப்போ நாங்கள் வைக்கலாமா, தாராளமாக நீங்கள் வைத்துக்கலாம். அந்த பீரோலையோ அல்லது பணப்பெட்டகத்திலையோ வைத்துக்கலாம். பச்சை கற்பூரம் மட்டும் தான் எங்கள்கிட்ட கிடைக்குது அப்படின்னா பச்சை கற்பூரம் வைத்துக்கோங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ இந்த 3 பொருளில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் மனதார நினைத்து காலையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பெருமாளை வழிபட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பெருமாள்கிட்ட உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் சொல்லிட்டு சீக்கிரமாக எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தேவியையும் நீங்கள் நல்ல பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வைங்க. கண்டிப்பாக இந்த மாதம் முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் நிச்சயமாக அவர்கள் தீர்த்து வைப்பார்கள். அந்த முழு நம்பிக்கையோடு நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் செய்தால் அதற்கான முழு பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். ஓ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.